ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கூகுள் சேலம் பெரியீஸ்வரன் கோயிலோட கும்பாபிஷேக மக்கள்கிட்ட கருத்து கேட்கலாம் பாங்க. 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலுங்கய்யா. ஔவையார் பாடல் பாடி இருக்கிறாங்க. மிகவும் பழமையான கோயில். இங்கே வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்கும். நம்ம கூடயே இருப்பார் சிவபெருமான். என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும். ஆபத்து காலத்தில் ருத்ராஜம் அணிந்தா அவர்கள் கூடயே இருந்து அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாத நல்லபடியாக பார்த்துக்குவாருங்க. கும்பாபிஷேகம் எப்படியா போயிட்டு இருக்கு? அருமையாக போயிட்டு இருக்கிறீங்க. நிறைய கூட்டம், மக்களுக்கு பக்தி இவ்வளோ வந்திருக்கிறது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கு. இதே மாதிரியே இன்னும் ஆன்மீகம் வளரணும், எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாம் இவ்வளோ மக்களுக்கு சேர்ந்துருக்காங்க. நல்ல மிக பழமையான கோயிலுங்க. நீங்க ஒரு வாட்டி நீங்க கும்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தருவாரு. ரெண்டாவது இவர் நம்ம பெத்த அப்பா, நம்மள பெத்த அப்பா. நமக்கு என்ன செய்யணும்னு அப்பாவுக்கு தெரியும். நமக்கு எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை அவர் கரெக்டாக செய்வாருங்க. நம்ம எதுவும் வேண்டிக்கிறதே தேவையில்லை. நம்ம போய் நின்னோமா நமக்கு என்ன தரணும்னு அவருக்கு தெரியும். சேலம் மாவட்டம் இது உத்தம சூழ போறாங்க. கரபுரநாதர் கோயில் பைபாஸ்லயே இருக்குது. பின்னாடி கரடி சித்தர் ஜீவ சமாதி இருக்கு. வணக்கம்ண்ணா. வணக்கம். கோயில் கும்பாபிஷேகம் எப்படி போச்சு? நல்லா இருக்கு. கூட்டம் அதிகமாக இருக்கு. சாமி தரிசனம் பார்த்தீங்களா? இல்லை பார்க்கணும். வணக்கம்ண்ணா. வணக்கம். கூட்டம் இருக்குது. ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது. இன்னும் சாமி பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? கோயில் கும்பாபிஷேகம் 12 வருஷம் கழிச்சு பழமை வாய்ந்த கோயில் 1200 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா சூப்பராக இருக்கு. 4 நாள் செம்ம விசேஷம், செம்ம ஃபங்க்ஷனு. நிறைய ஊர்ல இருந்து பயங்கரமா வந்திருக்காங்க. செலிப்ரேஷன் சூப்பராக இருக்கு. சாமி தரிசனம் பார்க்க முடிஞ்சா? இல்லைங்கப்பா, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும். லேட்டாகவே பார்த்துக்கலாம். நன்றிக்கா. இந்த கரபுரநாதர் கோயில் மங்காள குடியுரிமை ஔவையார் பாட்டி வந்துட்டு போனாங்க. இப்போ இதில் கல்யாணம் பண்ணாக்கா ஆண்டாண்டு காலம் நல்லா இருப்பாங்கன்னு எனக்கே அந்த திருமணம் இங்கே தான் நடந்துச்சு. எங்களுக்கு இங்கே தான் நடந்தது. அதனால் எங்கள் பையனுக்கு இங்கே தான் பண்ணுவேன். கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களாக்கா யூகேசமாக முதல்ல பையன் தான் பிறக்கணும் ஒரு ஐதீகம். அதனால் முன்னாடி ஒரு விநாயகர் கோயில் புதுசாக இப்போ அந்த ஆறு ஓரமாக கண்டெடுக்கப்பட்டதுன்னு சொன்னது பெருமைன்னு சொல்றீங்க கோயில்? ஆமாம், சேலத்தில் பெருமையான கோயில் தான். சேலம்னு இல்லை, தமிழ்நாட்டுக்கே புகழ்பெற்றது கரபுரநாதர். நம்ம கரபுரநாதர் கோயிலில் இன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்திருக்கு. இது பஞ்சபாண்டவர்கள் ஏற்படுத்தின கோயில்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்கு. இது பெரும் திரளான கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறைவனுக்கு நன்றி. சர்வம் சிவமயம். நன்றிண்ணா. கரபுரநாதர் கோயில் உத்தம சோழபுரம் பழைய காலத்து கோயில், 1000 வருஷ கோயில். சிறப்பாக கும்பாபிஷேகம் ஜனத்தொகை அருமையாக இருக்குது. சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நம்ம சந்தோஷமாக இருக்குது. கூட்டம்லாம் எப்படின்னா இருக்கு? கூட்டம் அருமையாக இருக்குது. எந்த பக்கம் போக முடியல. கும்பல் எல்லா பக்கம் இருக்குது. எல்லா பிள்ளைக்கு 10,000 மேலே சாப்பாடு அன்னதானம் போடுறாங்க. சாப்பாடு அன்னதானம் 50,000 பேர். மூலத்துனா 30 மூலத்து 40 மூலத்து இருக்கும். கல்யாணம் ஒன்று பண்ணுவாங்க. நான் மக்கள் கிட்ட பப்ளிக் ரிவ்யூ கேட்டு முடிச்சிட்டேன். அடுத்த நானும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கூகுள்.